நாங்கள் உண்மையை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 32 முதல் 40 முடிய. சகோதர சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமைகளை தணித்தார்கள், வாழ்முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள், உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து பதையுண்டு பணிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலகிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர், இரண்டாக அறுக்கப்பட்டனர், வாளுக்கு இரையாகி அணிந்தனர். செம்மறியின் தோளையும் வெள்ளாட்டு தோளையும் ஒத்திக் கொண்டு அடைந்து திரிந்தனர். வறுமைக்கு பாடினர், துன்புறுத்தப்பட்டனர், கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அன்றி நடந்தோருக்கு நீ வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மாநிலர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பில் வைத்துள்ளேன். நாவுகள் கிளப்பும் பூசி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்க செய்தார். நான் பழக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உன்னிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தேன். பல்லவி. அனைவரும் அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கட்டி வைக்க முடியவில்லை.
ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளால் சங்கிலிகளால் கட்டியிருக்கும். அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்திருந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையை கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் வேறு ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார்கள். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் கூட்டம் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்கு புதுபடி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறை 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை வைத்துக் கொண்டிருந்தவர்களும் ஓடி போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் வாழ்ந்திருப்பதை கண்டு அச்சப்பட்டார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேர்ந்ததை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படையில் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதை செய்யாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உயிர் இறங்க கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு நமக்கு செய்ததை எல்லாம் தெற்கோடி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே மகிமை. இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, சீரா புத்தகத்தை வாசிக்கிறோம். சாத்தானின் சூழ்ச்சியால் இந்த உலகத்திலே சாவு நுழைகிறது. ஆக மனிதனை கடவுளிலிருந்து பிரிப்பதற்கும் கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் திருடுவதற்காகவே சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகமானது சாத்தானுக்குரியது. எதனால் சொல்வார் யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 31வது வசனத்திலே, இந்த உலகத்தின் தலைவன் சாத்தான் என் பின்னே வந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்றால் நான் உலகை கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் தலைவரான சாத்தான் தீர்ப்பிடப்பட்டிருக்கிறான். யோவான் 14 வாசிக்கிறோம். ஆக சாத்தானின் செயல்களை முறியடிப்பதற்காக சாத்தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பாவம், பாவத்தின் விளைவாக நாம் பெற்றுக்கொண்ட சாபம், சாபத்தின் விளைவாக நாம் நமது வாழ்க்கையில் நமது உலகத்தை பெற்றுக்கொண்ட வேதனை, நோய்கள், மரணங்கள், அதன் வழியாக நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை இழந்த காரியங்களை எல்லாம் மீண்டும் திருப்பிக் கொடுப்பதற்காக இயேசு இந்த மண்ணுலகில் தோன்றினார். என்றால் பாவம் மரணத்தின் சம்பளமாக இருக்கிறது என்று நாம் ரோமர் 23 வாசிக்கிறோம். என்றால் இந்த உலகத்திற்கு சாவை கொண்டு வருவதுதான், இந்த உலகத்தை எல்லா மனிதனுடைய ஆன்மாவை அழிப்பதுதான் சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. கடவுள் வாழ்வின் தேவன், அவர் வாழ்வை கொடுத்தார். மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றிற்கும் அவர் வாழ்வு கொடுத்தார். விலங்குகள், பறவைகள், நீரில் ஊர்வன எல்லாவற்றையும் படைத்து வாழ்வு கொடுத்தார். இறுதியிலே மனிதனுக்கு, மண்ணால் செய்த மனிதனுக்கு அவர் தனது உயிர் மூச்சை கொடுத்தார். இறைவன் வாழ்வின் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் சாத்தான் சாவின் அடையாளமாக அவன் இருக்கிறான். சாத்தானுடைய வேலை என்னவென்றால் அவர் சொல்வார் யோவான் நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே, அவன் ஒரு திருடன். சாத்தான் என்பவன் ஒரு திருடன். எதற்கு திருடன் என்றால் அவன் திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்குமே அவன் வருவான். கடவுள் நமக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்தை, அபிஷேகங்களை அவன் திருடுவதற்கு
வாசிக்கிற அழகான ஒரு வார்த்தை, அழகான ஒரு வாசகம். எத்தனையோ மனிதர்களை பற்றி எடுத்து வைத்தது. சிம்சோன் சிங்கத்தினுடைய அந்த வாயை பிளந்து பிடிச்சியை கொண்ட ஒரு மனிதன், 1000 பேரை ஒரே நேரத்தில் கொண்ட ஒரு மனிதன், அத்துணை வல்லமைக்கிறவர். கிதியோன் ஆண்டவர் சொல்லுவார், வலிமை மிக்க படைவீரனே என்று சொல்லுவார். தானியேல் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் அவரை விடுவித்தார், நெருப்பிலிருந்து விடுவித்தார். தாவீது எத்தனை நாடுகளை அவர் வென்றார். ஆக இத்துணை வல்லமான காரியங்களை அவர்கள் செய்திருந்தாலும் இறுதியிலே நாம் பெற வேண்டிய ஒன்றை அவர்கள் பெறவில்லை. நமக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அத்துணை வல்லை அரசுகளை வென்றார்கள், வல்ல செயலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் பெற வேண்டிய ஒன்றை பெறவில்லை. அது நம்மோடு இணைந்து அவர்கள் பெற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். என்றால் நாம் கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம். அவர்கள் அந்த நம்பிக்கையிலே எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். கடவுளின் திட்டம் நாம் நம்மோடு அவர்கள் இணைந்து கிறிஸ்துவின் மீட்பை பெற வேண்டும் என்பது. அது எத்துணை மகிமை நமக்கு. வாழ்ந்த எல்லோரும் நம்மோடு சேர்ந்து நம்மோடு இணைந்து அந்த கடவுளின் மீட்பு திட்டத்திலே பங்கு பெற வேண்டும். கொலோசியர் 1:26 வாசிக்கிறோம். மூடி காலமாய் காலமாய் மறைக்க வைக்கப்பட்டிருந்த மறைப்பொருள் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவே உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியது. நாம் கிறிஸ்துவை நாம் உடலோடும் ஆன்மாவோடும் அந்த இரத்தத்தோடு நாம் அவரை உட்கொள்கிறோம். கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கையை அவர் வாழ்ந்தார். நாமோ இந்த கிறிஸ்துவை பெறுகின்றவர்களாக மக்களை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நம்மை எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறது. அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வது விடுதலை. முதலில் சாத்தானில் இருந்து விடுதலை. எந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அந்த சாத்தானால் பிடிக்கப்பட்ட அந்த மனிதனை சுகப்படுத்துகிறார், விடுதலை கொடுக்கிறார். அந்த மனிதனை 5000 பேர் படை கொண்ட ஒரு பேய் லெகியோன் என்றால் 5000 பேர் இணைந்த ஒரு படை. 5000 பேர் பிடிச்சிருச்சு. யார் அந்த மனுஷன்? ஆண்டவர் ஒரு வார்த்தையால் அந்த மனிதனிடம் விழுந்த அந்த பேயை விரட்டுகிறார். காரணம், இந்த மனிதன் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். எல்லா மனிதர் மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்னை தகுதி உள்ளவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய செயல் என்னிலே வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனிதனாக. மழை பெய்கிறது. மழை பெய்கின்ற பொழுது ஒரு பாத்திரம் அந்த மழையை நோக்கி திறந்திருந்தால் அந்த மழையின் தண்ணி அந்த பாத்திரத்திலே நிரம்பும். அந்த பாத்திரம் கவுந்து இருந்துச்சுன்னா மழை பெய்து ஒரு பெயர்வில்லை, பாத்திரம் நிறையவில்லை என்றால் அது மழை மீது குற்றமில்லை, மழையை கொடுத்த தேவன் மீது குற்றமில்லை, என் மீது குற்றம். ஆக கடவுள் என் மீது எனக்கு கொடுத்து இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற நான் எனது உள்ளத்தை நான் திறந்து வைக்கவில்லை என்றால், எனது நம்பிக்கையால் எனது விசுவாசத்தினால் நான் கடவுளுக்கு எதையே நான் கையளிக்கவில்லை என்றால், கடவுள் எனக்கு கொடுக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தை சுகத்தை விடுதலை நான் பெற முடியாது. கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆக இந்த தீய ஆவி பிடித்த மனிதன் ஓடி வந்து கடவுளும் பணிகிறான். ஆனால் தீய ஆவி என்ன சொல்கிறது? நாசரேத்து இயேசுவே, இறைமகனை நோக்கி என்ன வேலை? ஏனைகளை குறைக்க வந்து ஏனைகளை வதைக்க வந்து. ஆக சாத்தான் ஆண்டவரை கண்டுகொள்கிறது. ஆனால் சாத்தானை இருக்கின்ற ஒன்று என்ன? இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? அன்பு. சாத்தானுக்கு இயேசுவை தெரியும். இயேசுவை பற்றி ஒரு விசுவாச அறிக்கை. இனி இறைமகன் மனிதர்கள் யாரும் அப்படி அறிக்கையிடவில்லை. சாத்தான் அடிக்கடி இறைமகன் 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 என்ற அறிக்கை. ஏன் தெரியுமா? இறைமகன் என்றால் கடவுளுடைய மகன் என்றால் எல்லா மக்களும் உடனே அவரை தூக்கி கொண்டாடுவார்கள். எனவே இயேசு இந்த உலகத்திலே அவர் செய்ய வேண்டிய தந்தை அவருக்கு கட்டளையிட்ட பணி நடைபெறாது என்பதற்காக தந்தை தன் மகனை அவருடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே அவரை சாகுமாறு கையளித்து அந்த இரத்தத்தினால் அவர் மனிதனின் பாவங்களை நீக்க வேண்டும். அதுதான் தந்தையின் திட்டம். ஒருவேளை இந்த மனிதர்கள் ஏதோ இயேசுவை இறைமகன் என்று கண்டுகொண்டு மெசியா என்று கண்டுகொண்டு அவரை தூக்கி கொண்டாடி அவரை புகழ ஆரம்பித்தார்கள். தந்தையின் திட்டம் நிறைவேறாது, இயேசுவின் திட்டம் நிறைவேறாது. சாத்தானின் வேலையே அதுதான். மனிதர்கள் பாவத்திலிருந்து மீட்கப்படக்கூடாது. மனிதர்கள் இந்த சாத்தானின் தொல்லை, சாபங்கள், பாவங்கள், சாவிலிருந்து விடுதலை பெறக்கூடாது என்பதற்காக. எனவேதான் சாவையும் சாத்தானையும் இயேசு அழித்தார். அதன் வழியாக நாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த இறைவனுடைய மீட்பை, இந்த மகிமையை அறிவிக்கின்ற மக்களாக கடைசியிலே சொல்லுவார் அந்த மனிதனிடம்
அவங்க கூட வாரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, உனது பணி அல்ல, போய் கடவுள் உனக்கு காட்டிய இரக்கத்தை எல்லா மக்களுக்கும் அறிவி. ஆண்டவர் சொல்ற ஒரே இது மட்டும்தான். ஏன்னா மற்ற புதுமைகள் செய்வது ஆண்டவர் சொல்ல மாட்டாங்க, இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாய் கட்டளையிடுவார். முதல் முறையாக ஆண்டவர் சொல்கிறார், இதை போய் கடவுள் உனக்கு காட்டிய இரக்கத்தை, அருளை, அன்பை எல்லா மக்களுக்கும் சென்று அறிவி. கடவுளின் இரக்கத்தை அறிவிக்கின்ற ஒரு மகனாக நான் வாழ்கிறேன். கடவுள் எத்தனை இரக்கம் நமக்கு காட்டியிருக்கிறார். இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த நாள் உயிர் கடவுள் கொடுத்த பிச்சை. எனவே கடவுள் நமக்கு காட்டுகின்ற இரக்கத்தை நாம் பிறருக்கு சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மகிமை, இந்த மகிமை மாட்சியை கொண்டாடுவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நமக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் பார்த்துக் கொண்டு வீடு கிடப்பது அல்ல. மாறாக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னத்தை கொண்டாடுவது. இயேசு எப்போது இருக்கிறார்? பிரச்சனைகள் அல்ல, நோய்கள் அல்ல, எல்லாம் எதுவும் இருந்தாலும் என்னை தாங்கி வழிநடத்துகிற, என் பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிற, என் நோய்களுக்கு சுகம் கொடுக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. Celebrate the Christ who is in you. அதுதான் கிறிஸ்தவம். இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். அதை நாம் கொண்டாடுவோம். அந்த மகிமையிலே நாம் வாழ்வோம். அந்த உறுதிப்பாட்டை நாம் இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம் நம்மை எல்லா விதமான பிரச்சனைகள், நோய்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தொடர்ந்து விடுதலை மன்றாடுவோம். இறைவன் நம் அன்பு தாய் அன்னைகள் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த புனிதவழியை மனித ஆரோக்கியமே நாமாவும் சிறப்பாக ஜெபிப்போம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களுக்கு அருளையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்கள் கடவுளின் விஷயமாகும் உன் வார்த்தையான அவருடைய அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அறிவியேன். அவர் தூய ஆவியானவரிடத்து கன்னிமரியாவிலிருந்து பிறந்தார். அவர் ஒரு திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை ஒன்று பெற்றுத்தர தம் கைகளை எடுத்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே ஆண்டவரோடு புனித அனைவரோடு சேர்ந்து நாம் ஒரு மாட்சியை புகழ் கிடைத்து ஒரே குரலாக சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாகிய
உடலும் இரத்தமுமாக மாணவனாக அவர் பாடுபட உலகங்களையும் தொடங்கி நினைத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம்சிடத்திற்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் கிண்ணத்தில் எடுத்து தம்சிடத்திற்கு அழைத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை இப்படி நினைப்போது வாழ்வதன் நோக்கத்தை மீட்பளிக்க கிண்ணத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்றோம் கூடிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே போட்டு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்குகளை தூய ஆவியார் கொண்டு செல்ல வேண்டும் என உண்மை தாழ் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் வரவேற்கும் ஒரு திருநோயை நினைவு கொண்டார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநறையினர் இந்த புனித பணியில் பங்கு கொண்டிருக்கின்ற உப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்று தன்னுடைய பிறந்த நாள், தன்னுடைய திருமண ஆண்டிலா மற்றும் தன்னுடைய ஒவ்வொரு நன்றி இணைகளை ஒப்புக் கொடுக்கின்ற பிள்ளைகளை இந்த புனித பணியிலே தன்னுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் நன்றி பணிகளை பெற்றுக் கொள்கிறாக. உமது திரு அன்பின் நிறைவை நாங்கள் அனைவரும் பெற செய்வீராக. மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயர் கொள்வீர்கள் சகோதர சகோதரிகளை இந்த புனித பணியிலே நினைவு கூறுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் மறித்த ஒவ்வொருவரையும் மேலும் மறித்த அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உங்கள் திருமணம் ஏற்றவர் எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் கண்ணின் தாயும் எங்கள் தாயும் எங்கள் பாதுகாவலையுமான புனித மரியா எங்கள் ஆரோக்கிய தாய் உடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக புனித அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை புகழ் தேர்ந்து இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியது. மீன்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இவர்களை பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். அவர்களை தீமை அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொண்டாடுகின்றோம். உமது இடத்தில் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவரும் கலக்கமும் நலமும் பயமின்றி நலமாயிருக்கிறோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்காக வீட்டுக்காக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம்.
அமைதியை உங்களுக்கு கட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை நம்பினார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உலகின் பாவங்களை இறைவனின் செல்வதை நீங்கள் உலகின் பாவங்களை இறைவனின் செல்வதை எங்கள் உலகின் பாவங்களை இறைவனின் செல்வதை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ சாபத்தையும் பாவத்தையும் அடித்து இறைவனை உரிமை பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவதற்காய் தன்னையே கல்வாரியை வழியாக கொடுத்த இறைவன் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியை பெறுவதற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, படிக்கும் கொடைகளால் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் உதவியால் உண்மையான நம்பிக்கை என்ற வளர்ச்சியுடன் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவமனையிலும் நமது இல்லத்தில் நோயோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த புனித வழிபடத்திலே புகழ்வோம். தேவன் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவர். நோயின் மீது, சாதனையின் மீது, நமது பலவீனங்கள் மீது, நமது எல்லா விதமான பிரச்சனைகள் மீதும் அதிகாரம் கொண்ட தேவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு அந்த இறைவனை நோக்கி அவருடைய சுடுமொழிக்கின்ற காலம் நம்மையும் ஒவ்வொரு வேண்டும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொண்டாடுவோம். ஆண்டவரே, உங்களை பாதுகாக்க, உங்களை காப்பாற்ற உங்களுக்கும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் மீது உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசீர்வாதம் சென்று வாழுங்கள். திருவழியும் வாழ்வை தொடரட்டும். Hallelujah.